வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜ் நகர் தொகுதி மக்களின் அவசர மருத்துவ தேவைகளுக்காகவும் ஆபத்தான நேரத்தில் உயிரை காக்கவும் LJK தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA அவர்களால் இந்த துரித ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மருத்துவ அவசரம் என்று தகவல் கொடுத்த அடுத்த நொடியே ஆம்புலன்ஸ் வாகனம் உங்களை தேடி வரும். நோயாளிகளை பாதுகாப்பாக மீட்டு அவர்களுக்கு சரியான நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைக்க இந்த சேவை உதவி செய்கிறது. தொகுதி மக்களின் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் எப்போதும் துணையாக இருக்கும் நமது காமராஜ் நகர் MLAவின் அர்ப்பணிப்பான மக்கள் சேவை இது. LJK தொழிலாளர்கள் அணி மாநில செயலாளராக திரு திசோல் அவர்கள் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பெரும் எழுச்சியுடன் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்வில் LJK பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அவர்களின் முன்னிலையில் 500க்கும் மேற்பட்ட புதிய தொண்டர்கள் தங்களை அதிகாரப்பூர்வமாக LJK தொழிலாளர் அணியில் இணைத்துக் கொண்டனர். இந்த அதிரடி சேர்க்கை கட்சியின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு தொழிலாளர்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான லட்சிய ஜனநாயக கட்சியின் மக்கள் பயணத்தில் ஒரு புதிய உத்வேகத்தையும் மைல்கல்லையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசியலில் புதிய சிந்தனையோட்டத்தையும் வளர்ச்சி என்பது கட்டிடங்கள் அல்ல மக்களின் மகிழ்ச்சியே என்ற உன்னத மக்கள் நலன் கோட்பாட்டையும் உருவாக்கி வரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA அவர்கள் புதுச்சேரியின் முகவரியை சர்வதேச தரத்திற்கு மாற்றும் அதிரடி உள்கட்டமைப்பின் முயற்சியை கையில் எடுத்துள்ளார். புதுச்சேரியை சிங்கப்பூர் போல மாற்றும் உன்னத நோக்கோடு உலக புகழ்பெற்ற சிங்கப்பூர் நிறுவனமான CPG வழிகாட்டுதலை பெற்று பெருந்திட்டங்களை வடிவமைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நகரின் தீராத போக்குவரத்து நெரிசலுக்கு வான்வெளியே நிரந்தர தீர்வு காண ஆஸ்திரேலியாவின் முன்னணி டோப்பல் மேயர் நிறுவன நிபுணர்களை தனது சொந்த செலவிலேயே வரவழைத்து ஆய்வு செய்யப்பட்ட அதிநவீன ரோப் கார் திட்ட வரைவையும் தயார் செய்துள்ளார். மேலும் சாலை விபத்துகளை முற்றிலுமாக தடுத்து மக்களின் உயிரை காக்கும் நோக்கில் யூட்டர்ன் மேன் மனுநீதி நிபுணர் மூலமாக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட நவீன யூட்டர்ன் திட்ட வரைவையும் உருவாக்கி இந்த உன்னத தொலைநோக்கு லட்சிய பயணத்தை மக்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் செய்து வருகிறார். மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டோர்ஸ் விழாவில் LJK தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அதன் 100வது VIP உறுப்பினராக இணைந்தார். இந்நிகழ்வில் ரைசிங் புதுச்சேரி புத்தகத்தை வழங்கி அதன் நோக்கங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசிய அவர் வளர்ச்சி என்பது கட்டிடங்கள் அல்ல மக்களின் மகிழ்ச்சியே என்று குறிப்பிட்டு புதுச்சேரியை சிங்கப்பூர் போல மாற்றுவதற்கான தனது தொலைநோக்கு திட்டங்களை விரிவாக எடுத்துரைத்தார். Been anywhere or gone into any place, but Puducherry, it also has this Tamil culture, our local identity, and if you take the history, it was also ruled by all the four kingdoms, Chera, Chola, Pandyas, and Pallavas. We do have our roots as Tamil, and our culture heritage is there. Along with it, it's a union territory, and the population is something similar to Singapore and Hong Kong. So this was the model I wanted to transform. In 20 years to 30 years max, I wanted to transform like Singapore. So that is one of the reason I chose Puducherry. விபத்துகளற்ற பாதுகாப்பான புதுச்சேரியை உருவாக்க தன் சொந்த செலவிலேயே மக்கள் நற்பணிக்காக தடம் பதித்துள்ளார் LJK தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA அவர்கள். புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க உலக புகழ்பெற்ற யூட்டர்ன் மேன் மனுநீதி நிபுணர் மூலமாக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட நவீன யூட்டர்ன் ஆய்வு திட்ட வரைவை மாண்புமிகு ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களிடம் நேரில் சந்தித்து முறைப்படி சமர்ப்பித்தார்.
புதுச்சேரியின் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தனது சொந்த செலவில் மக்கள் சேவைக்காக களமிறங்கியுள்ளார் எல்ஜேகே தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ. புதுச்சேரியின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் தொலைநோக்கு பார்வையோடு நகரின் நெரிசலை குறைப்பதற்கான உலகத்தரம் வாய்ந்த நவீன ரோப்கார் திட்ட ஆய்வுகளை தயாரித்துள்ளார். இதற்காக ஆஸ்திரேலியாவின் முன்னணி டோப்பல் மேயர் நிறுவனத்துடன் இணைந்து பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த அதிநவீன திட்ட ஆய்வுகளை மாண்புமிகு ஆளுநர் கைலாஷ் அவர்களை நேரில் சந்தித்து முறைப்படி சமர்ப்பித்துள்ளார். மக்களின் பயண நேரத்தை குறைக்கவும் புதுவையின் உள்கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லவும் போராடும் தலைவரின் இந்த உன்னத நடவடிக்கை. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 42 லட்சம் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் பயனாளிகளுக்கு வழங்கினார். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதற்கட்ட தவணை நிதி பெறும் 26 பயனாளிகள் மற்றும் 2ஆம் 3ஆம் கட்ட தவணை நிதி பெறும் 18 பயனாளிகள் என மொத்தம் 46 பேருக்கு சுமார் 42 லட்சம் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளைநிலை பொறியாளர் ஆர். கோபிநாதன், திருப்பட்டினம் கள ஆய்வாளர் வரதராஜ், பாஜக தொகுதியின் தலைவர் மணிமாறன், அரசு அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2வில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாसेस ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, முதலியார்பேட். புதுச்சேரி முத்தியல்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் திருக்கோவிலில் 55வது ஆண்டு திருப்புவித்ரோற்ச விழா கருட சேவைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் திருக்கோவிலில் 55வது ஆண்டு திருப்புவித்ரோற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று லக்ஷ்மி ஹைகிரீவர் கருட சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அவபிருதம், பூர்ணஹதி, சாத்துமுறை, பவித்ரோற்சவம், பூர்த்தி ஆகியவை நடத்தப்பட்டு பல்வேறு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஊஸ்று தொகுதியில் 55 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் முதல் தவணை நிதிக்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊஸ்று சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊஸ்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஊஸ்று தொகுதியை சார்ந்த 55 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பயனாளிகளுக்கான முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியம் இளைநிலை பொறியாளர் பாஸ்கர், தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் KSK சங்கர், பாபு ரெட்டியார், வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, ஊஸ்று தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் ராம்குமார் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் மாநிலத்தில் வாழும் காட்டு நாயக்கன், மலைக்குறவன், குருமான்ஸ், எருகுல்லா இனங்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும். இது தொடர்பாக கூட்டமைப்பின் சார்பில் டில்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து மனு கொடுக்க முடிவு செய்ய வேண்டும். கூட்டத்தில் பழங்குடியினருக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்க வேண்டும். பழங்குடிகள் வசிக்கும் கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். இருளர் பழங்குடியினர் கோவில் கட்ட புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. செயலாளர் புருஷோத்தம்மன் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி வானரப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வானரப்பேட்டை சின்ன எல்லையம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவில் மகா கும்பாபிஷேகம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 2ஆம் தேதி வியாழக்கிழமையன்று மாலை தொடங்கி கணபதி ஹோமம், சாந்தி ஹோமம், சங்கல்பம், ரக்ஷபந்தனம், எந்திரம் பதித்தல், முதல் கால யாக பூஜை, பூர்ணாகிதி மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான 3ஆம் தேதியன்று காலை கோ பூஜை, சுமங்கலி பூஜை, கனிகா பூஜை, 2ஆம் கால யாக பூஜைகளை தொடர்ந்து கும்பங்கள் அலங்கரிக்கப்பட்டு களம் புறப்பாடு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு மகா தீபாரதனையும் தொடர்ந்து அருள் பிரசாதமும் அன்னதானமும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழாக்குழு மற்றும் ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்திருந்தனர். விவசாய திட்டங்களை புறக்கணிக்கும் வகையில் மத்திய அரசின் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக MP வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக சிதைத்து வளர்ச்சியடைந்த பாரதம், கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்று புதிய பெயருடன் கொண்டு வந்துள்ளனர். இதில் 125 நாட்கள் வேலை கிடைக்கும் என்கிறார்கள். நடப்பு நிதியாண்டில் முதல் 3 மாதங்களில் வேலை எதுவும் தரப்படவில்லை. விவசாய திட்ட பணிகளை புறக்கணிக்கும் திட்டம் இது. குறைந்தபட்ச கூலி எவ்வளவு தருவார்கள் என்பது கேள்வியாக இருக்கிறது. முன்பு நிர்ணயிக்கப்பட்ட ரூபாய் 228 கூலியை தர எந்த நடவடிக்கையும் இல்லை. மத்திய பாஜக அரசும் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் ஒருங்கிணைந்து விவசாயிகளை ஏமாற்றுகின்றனர். பேட்டியின் போது சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நாடு தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு AISF மாநில துணைத் தலைவர் பிரவீன் தலைமை தாங்கினார். இதில் மாநில செயலாளர் வழக்கறிஞர் முரளி, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் AIYF மாநில செயலாளர் எழிலன் மற்றும் மாநில தலைவர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மாநில பொருளாளர் ஆகாஷ் நன்றி உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் மற்றும் இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு நீட் தேர்வை ரத்து செய், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.